கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு நல்ல நாள். எனக்கே அதை வாசித்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்து. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நடக்கும். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இன்று உங்கள் காரியத்தை செய்து முடிக்கப் போகிறார். அது எனக்கு அதை வாசித்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2வது வசனத்தை இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக அழகாக சொல்லியிருப்பார். அப்படி இருக்க 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சலானாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதுவரை யாரை நட்டிருக்கலாம், யார் தண்ணி பாய்ச்சிருக்கலாம், ஆனால் அறுக்க விளைவின் பலனை அறுக்க போகிறது நீங்கள். நானாக்கு தண்ணி பாய்ச்சேன், நானாக்கு அதை செய்தேன். சிலர் பாருங்கள், தேக்கு மரத்தை நடுவாங்க. ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா அது பெரிய மரமாக நிற்கும். அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, அல்லது அந்த இடத்த விற்றுருப்பாங்க, அல்லது அந்த ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்ப்பாங்க, அங்கே நட்டிருப்பாங்க. வேற ஒருத்தர் வந்து அந்த பலனை அனுபவிப்பாங்க. ஒருத்தர் இன்னைக்கு வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த வீட்டை நாளைய தினத்தை வாங்கி அனுபவிக்க போறீங்க. தான் சொல்றார், நடுகிறவன் ஒருத்தர் இருக்கலாம், அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். நீர் பாய்ச்சல ஒருத்தன் இருக்கலாம், ஒருத்தர் நடுறா நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்கிற கர்த்தர். எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிந்தது, பஞ்ச காலத்துல ஈசாக்கு பெலிஸ்தீனத்துக்கு போறான். கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பஞ்சமா இருந்தால் இங்கே இரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். அந்த தேசத்துல விதைத்த போது 100 மடங்கு பலன் கொடுத்தார். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பஞ்ச காலத்துல இருக்கலாம், தொழில நஷ்டம் அடைந்திருக்கலாம், அல்லது கட்டின வீடு இடையில நின்று இருக்கலாம். எது எப்படியோ இன்னைக்கு சொல்லுகிறார், உன் தொழிலை வேற லெவல்ல கொண்டு பிடிச்சிருப்பேன். இதுவரை இல்லாத பிசினஸ்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. இதுவரை தடைப்பட்டதெல்லாம் தடை நீக்கப்படும். எப்படி யாக்கோபுடைய காரியத்துல 2 பரிவாரங்களோடு வந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மனுஷனால இது முடியாது, ஆனா தேவனால முடியும். ஐஸ்வர்யமா ஒட்டகத்தின் காதுக்குள்ள போறது, அந்த ஊசியின் காதுக்குள்ள போறது லகுவானு கேட்டா இல்ல. கர்த்தர் சொன்னாரு, இது ஒன்னால முடியாதப்பா, ஆனா தேவனால் முடியும். நான் நினைக்க சொல்றேன், அப்படிதான் தேவனால எல்லாம் உங்களுக்கு முடித்து தருவார். எங்களால தகப்பனே, அவங்க எடுத்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யோசபாத்துக்கிட்ட எலிசா சொல்லுவார், காற்று இருக்காது, மழை இருக்காது, வாய்க்கால தண்ணி வரும். அதே போல ஆண்டவர், பாக்கெட்ல காசு இருக்காது, மனசுல குழப்பமா இருக்கும், ஆனா இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, காசு பணத்தை தருவேன், உங்கள் குழப்பத்தை மாற்றுவேன், மகிழ்ச்சியை தருவேன், நீ எடுத்த பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவேன், எதிர்பார்த்திராத நன்மை உனக்கு செய்ய போறேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.